தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒடிசாவின் கோபால்பூரில் ட்ரோன்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆயுதம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைய சிறப்பு செய்தியாளர் சிஸ்ரா, இதனுடைய விவரம் என்ன? திவா, ஒடிஷா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோபால்பூரில் தற்பொழுது இந்திய ராணுவத்தின் சார்பாக ஒரு டெஸ்ட் ஃபயர் என்ற அடிப்படையில் ஒரு சோதனை ராக்கெட் என்பது சோதனை செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக பார்க்கிறது, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பார்கவஸ்ட்ரா என்ற எதிர் தாக்குதல் ட்ரோன் சிஸ்டமை தற்பொழுது இந்தியாவுடைய படைகள் சக்சஸ்ஃபுல்லாக சோதனை செய்து வெற்றிகரமாக முடித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்தியாவுடைய ராணுவமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏர்ஸ்பேஸ் லிமிடெட் சார்பாக தயாரிக்கப்பட்ட இந்த ஒரு எதிர்த்தாக்குதல் ட்ரோன் என்பது எதிரிகளுடைய அந்த ஒரு ஏவுகணைகளை குறிவைத்து துல்லியமாக தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கோலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கடல் நோக்கிய உள்ள அந்த ஃபயரிங் ரேஞ்சில் இந்த ஒரு சோதனை என்பது இன்று அதிகாரப்பூர்வமாக நடத்தப்பட்டு முடித்ததாக அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுடைய ராணுவத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக பார்க்கப்படுது, இந்த சோதனை அனைத்தையுமே ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் பிரிவினுடைய மூத்த அதிகாரிகள் செய்து முடித்ததாகவும் ஒரு 2 பரிசோதனைகள் என்பது இன்றைய சோதனையில் நடைபெற்றது என்ற ஒரு தகவலையும் இந்தியாவுடைய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக குறிப்பிட்டிருக்கார்கள். குறிப்பிட்ட அந்த அந்த ட்ரோன் நிகழ்த்தப்பட்ட 2 செகண்ட்களுக்கு உள்ளேயே எதிரிகளுடைய அந்த ஏவுகணையை அழித்து நொறுக்கும் ஒரு சக்தி என்பது இந்த பாகவஸ்ட்ரா ட்ரோன்களுக்கு உள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் இந்தியாவுடைய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு எதிரிகளுடைய அந்த ஏவுகணைகளையும் துல்லியமாக தாக்கும் ஒரு மதிப்பீடு என்பது இந்த ட்ரோன்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் இந்திய ராணுவமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த பரிசோதனை என்பது உள்ளூரில், அதாவது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த பாகவஸ்ட்ராவுடைய தயாரிப்பு என்பது SDAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஒரு அனைத்து உதவிகளையுமே DRDOவும் செய்தது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.